ஓம் நம சிவாய நம. ஓம் ஆதிவராசக்தி தாயே நம. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சாமி ஆத்மா வணக்கம் சாமி. சாமி இப்போ சாமி மனிதர்கள் எல்லாமே சாமி ஜாதி மதம் எல்லாம் சாமி சொல்லிக்கிட்டு தன்னை அழிச்சுக்கிறாங்க. ஜாதி மதம்னா என்ன சாமி? இது எல்லாமே சாமி மனிதர்களாக அரக்கனாக உருவாக்கப்பட்டது. இந்த ஜாதி மதம் எல்லாமே அரக்கன் உருவாக்கப்பட்டது. இந்த ஜாதி மதங்கள் சாமி எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ஒரு மாயை. இந்த மாயைங்கிற ஒரு பிம்பத்தை சாமி இந்த உலகத்துல வச்சு நீங்க இந்த ஜாதி, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், எத்தனையோ அதுக்குள்ள எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ பிரிவினைகள், இது எல்லாமே சாமி மாயே. இந்த மாயேங்கிற வச்சுதான் சாமி அரக்கர்கள் எல்லாம் நம்மளை பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஜாதி சண்டை வரணும்ல சாமி. இந்த ஜாதி சண்டை ஆளுக்காலு அடிச்சுட்டு ஒவ்வொருத்தர் தாக்கி அவங்களே எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால சாமி இந்த ஜாதிங்கிறது உருவாக்குனது அரக்கன். மாயேங்கிற ஒரு அரக்கன். அந்த அரக்கன் இந்த பூவுலகத்தை இந்த உலகத்தையே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். இந்த ஜாதின்னு ஒரு பிரிவினை வச்சு நம்மளை எல்லாம் ஒன்று சேர விடாம இறைவன்னு யாரு, கடவுள் யாரா, நம்ம பிறப்புன்னு என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டா இவங்கெல்லாம் இறைவனிடம் போய் முக்தி நிலை அடைஞ்சிருவாங்க. இது எல்லாமே சாமி இந்த அரக்கனாக உருவாக்கப்பட்டது. சாமி நான் சாமி என்னை கேட்டா நான் இந்து கிடையாது, நான் முஸ்லீமும் கிடையாது, நான் கிறிஸ்துவும் கிடையாது, நான் எந்த ஜாதியுமே இல்லை. நான் ஒரு ஆன்மாதான் சாமி. இந்த பூமியில் நான் எதுக்கு இந்த பிறப்பு எடுத்திருக்கிறேன்? அதை நோக்கி தான் சாமி நான் போகணும் சாமி. இந்த பிறப்பு என்னோட பிறப்பை, இந்த பூமியில் எடுத்த பிறப்பை சாமி நான் முக்தி நிலை அடையணும். முக்திங்கிறது என்ன சாமி? என் அப்பன் இந்த ஆன்மா படைத்த அந்த இறைவன் எனக்கு இந்த உடல்ல உயிர் கொடுத்தார். என் இந்த பாவ கர்மாக்கள் எல்லாம் நான் தீர்க்க தான் சாமி இந்த பூமியில் பிறப்படுத்திருக்கிறேன். எனக்கு ஜாதி மதம் கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாம் என் இறைவன். அந்த இறைவன் என் பரமாத்மா, என் அப்பா சிவபெருமன். ஆதியும் அந்த தான் சாமி. ஆதியும் அந்த தான் சாமி. எனக்கு இந்த பிறப்புல இந்த பூமியில எடுத்திருக்கு சாமி. கர்மாவளிகள் தீக்கு நம்ம அந்த உலகத்திலே முக்தி நிலை அடையணும். அதுக்கு இங்க வழிகாட்டியே நம்ம ஐயா சித்தர், 18 சித்தர். இப்போ 19வது சித்தர் ஐயா சாமி அவதாரம் எடுக்கிறார். அவர் தான் என் குரு. அவர் அந்த ஐயனோட பாதத்தில் நான் விழுந்து நான் ஐயா குருவோட இது எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு நான் சிஷினா ஒரு ஐயனுக்கு நான் பணிவிட செஞ்சு நான் ஒரு இந்த பிறப்புல ஐயா பணிவிட செஞ்சு என் குருவுக்கு நான் பணிவிட செஞ்சு நான் முக்தி நிலை அடையணும். நான் யார், எதுக்கு இந்த பிறப்பு எடுத்தேன், இது எல்லாமே என் குரு எனக்கு உணர வைப்பாரு. அதை வச்சுதான் சாமி நான் முக்தி நிலை அடைய முடியும். நான் அதுக்கு தான் இந்த பிறப்படுத்திருக்கேன். இந்த ஜாதி மதம் இது சண்டை, இந்த உயிர் வேறு அந்த உயிர் வேறு, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க சாமி. எல்லாமே இறைவனாக படைக்கப்பட்ட ஆன்மா, உயிர். இந்த உடல்ல ஆன்மா இல்லைன்னா உயிர் இல்லை, பிணம் சாமி. இது எதுக்கு சாமி ஜாதி மதம்னு ஆளுக்கால இந்த உருவாக்கி வச்சு அரக்கன் இது எல்லாமே சண்டை கட்டி நான் இனி இந்து, நீ கிறிஸ்டின், நீ முஸ்லீம், இதெல்லாம் எதுவுமே இல்லை சாமி. எல்லாமே போய் உண்மையான கடவுள் யாருன்னா ஆதியும் அந்தம் சிவபெருமான ஐயன் ஒண்ணுதான். ஐயன் சிவபெருமான நம்ம வேண்டி வழங்கினா முக்தி நிலை கண்டிப்பா அடையும், நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம நீ ஏதோ கடவுள் நம்ம கும்பிட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே கிடையாது. உண்மையான இறைவன் யாருன்னா சிவபெருமான். இது எல்லாமே அரக்கனாக அந்த கடவுள் இந்த கடவுள் இந்த ஜாதி மதம் சொல்லி மக்களை எல்லாம் பிரித்து வச்சிருக்கிறாங்க சாமி. உண்மையை நிஜத்தை பார்த்தோம்னா சாமி நிஜமானது சிவபெருமான் அப்பாதான் சாமி. நம்ம முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், சிவபெருமான், பிரம்மா, ஆதிபராசக்தி, மகாலட்சுமி, கலைமகள், இவங்கெல்லாம் உண்மையான கடவுள் சாமி. ஓமண்டலத்தில் அவங்க தான் கடவுள். நம்மளுக்கு சித்தரையா, நம்மளுக்கு எதுக்கு சித்தரையான்னு யார் தெரியுமா சாமி? 18 சித்தர்னா நம்மளுக்கு குருவா இருந்து நம்மளை வழிநடத்தி அந்த ஓமண்டத்துக்கு இறைவனிடம் போய் சேர்ப்பவர்கள் அவங்க தான் சாமி நிஜம். இது எல்லாம் மாயே. ஜாதி மதம் எதுவுமே இல்லை, இது எல்லாம் பொய். இது ஜாதி மத நம்மளுங்களை நம்பிட்டு இருந்தீங்கன்னா நாம தான் முட்டாள். நம்ம உண்மையான நம்ம இறைவனை காண முடியாது. இப்போ பாருங்க சாமி, இப்போ இஸ்ரேலும் போரெல்லாம் நடந்துட்டு இருக்கு சாமி. இது
இதெல்லாம் அரக்கனோட சூழ்ச்சி. இந்த உலகத்தை அழிக்கணும், மக்களை அழிக்கணும், ஜாதி மதம்னு ஒன்று வச்சு சாமி அழிக்க தான் அவங்க திட்டம் போடுறாங்க. ஆனால் சாமி நான் என்னை பொறுத்த வரைக்கும் சாமி, நான் உண்மையாக நான் எந்த இந்துவும் கிடையாது சாமி, முஸ்லீமும் கிடையாது, நான் இதுவும் கிடையாது சாமி, எந்த ஒரு பாயும் கிடையாது சாமி. நான் வந்து நான் வந்து கும்பிட்றதா சாமி என் அப்பா சிவபெருமான சாமி. நான் எந்த ஒரு ஜாதி மதம் எதுவும் இல்லை. நானும் இந்த பிறப்பில் எடுத்த மனித பிறப்புக்கு நான் வந்து இந்த கடமையை செஞ்சு முக்தி நிலை அடையதான் சாமி இந்த பிறப்பு எடுத்திருக்கிறேன். அதுதான் நிஜம் சாமி. ஜாதி மதம் பார்க்காதீங்க. ஜாதி வச்சு நம்மளை அரக்கர்கள் அழிக்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. இனிமேல் சாமி இந்த உலகம் பாருங்க சாமி, நடக்க போகிறது இந்த பெரிய பெரிய இந்த பெரிய பெரிய உயிர் இழப்புகள் அதிகமாக வரும். மக்கள் இன்னும் துன்பத்துக்கு ஆளாவாங்க. இது நாம் உணர்ந்துட்டா போதும் சாமி. நம்ம ஜாதி மதம் இல்லை, நம்ம எல்லாம் ஒரு ஆன்மா, இறைவனாக படைக்கப்பட்ட கடவுளாக படைக்கப்பட்ட ஒரு ஆன்மா. நம்ம எல்லாமே எல்லாமே ஒன்று தான். நம்ம நினைச்ச நம்ம வாழ்ந்தா நம்ம இந்த துன்பத்திலிருந்து நம்ம வெளி வந்துடலாம் சாமி. இல்லைன்னா அரக்கன் பிடியில எல்லாமே உயிர் பலி எடுத்துருவான் சாமி. இங்க சாமி ஜாதி மதங்கிற சாமி அரக்கன் ஒன்று ரெண்டு தான் சாமி. தேவர்கள் அசுரர்கள் இது ரெண்டு தான் சாமி இந்த உலகத்தோட இதை. எந்த ஒரு ஜாதி மதம் கிடையாது. அரக்கன்னா நம்ம அழிக்க வந்தா, தேவர்களை அழிக்க வந்ததான் அரக்கன். அவங்கள அழிக்குதான் இறைவன் அவதாரம் எடுத்து அரக்கர்களை அழித்து நம்மளை காக்க வரவர் தான் கடவுள். அவர் தான் 19வது சித்தர் ஐயா அவதாரம் சாமி. ஐயாவை நம்ம இந்த பூலகில் இந்த வந்தாதான் சாமி நம்ம எல்லா உயிரினங்களையும் காக்க முடியும். நம்ம பிறப்பு என்ன, உண்மையான இறைவன் என்ன, ஐயா வந்து சொன்னதான் சாமி எல்லாத்துக்குமே தெரியும். இதை மட்டும் நீங்க நம்ம ஐயா சிவபெருமானை நம்ம கும்பிட்டாதான் சாமி அந்த ஒளியா அந்த அண்டத்திலிருந்து ஒளியா அவதாரம் சித்தரை அவதாரம் இந்த பூமிக்கு வந்து நம்மளை எல்லா உயிரினங்களையும் காப்பாங்க சாமி. இல்லைன்னா சாமி நம்ம ஐயா சிவபெருமானை நம்ம வேணாதான் சாமி ஐயா வந்து இந்த பூவுலத்துக்கு வருவாங்க. பூவுலத்துக்கு வந்து சாமி இந்த உலகத்தையே வந்து காப்பாங்க. இல்லைன்னா அழிவுலேருந்து நம்மளை காப்பாங்க. இல்லைன்னா நம்மளை எல்லாமே அழிச்சிருவாங்க. இல்லைன்னா இந்த அழிவே நம்மளை அழிச்சிரும் சாமி. ஐயா தான் இனிமேல் நம்மளை வந்து காக்கணும் சாமி. ஜாதி மதம் நம்பாதீங்க சாமி. உண்மையான நம்ம வந்து பிறப்பு என்ன நம்ம உணரணும். ஜாதி மதம் நம்ம நம்புனீங்க சாமி இந்த உலகத்துல கலவர பூமியாக தான் இருக்கும். நான் வந்து எந்த ஜாதி மதம் இல்லை. நான் எந்த பூமிக்கு எதுக்கு பிறப்படுத்திருக்கணும் அந்த நோக்கி தான் சாமி நான் போவேன். எனக்கு இந்த ஜாதி மதம் எல்லா உயிர்களும் நான் நேசிப்பேன். எல்லா உயிரும் மேலும் அன்பு காட்டுவேன் சாமி. எனக்கு எந்த ஜாதி மதம் கிடையாது. இறைவனாக படைக்கப்பட்ட ஆத்மாக்களை மீது நான் அன்பு வைப்பேன். ஜாதி மதம் பார்க்க மாட்டேங்க சாமி. கருணை காட்டுவேன், அன்பும் வைப்பேன் சாமி, கருணை காட்டுவேன். கருணைங்கிறது என்ன சாமி? ஒரு துன்பத்தில் இருக்கிறவங்களோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களோ அது பார்த்து ரொம்ப மனவேதனை அவங்க அழுதவே நம்ம வந்து கருணை காட்டுவேன். ஜாதி மதம் எதுவுமே இல்லை சாமி. இது எல்லாம் மாயை. நீங்க ஜாதி நம்பாதீங்க. இது என் ஜாதி உன் ஜாதி இது எல்லாமே மாயை. நீங்க ஜாதி நம்புற வரைக்கும் சாமி ஐயன் இந்த பூவுலகத்தில் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. இன்னும் பல இன்னலுக்கு தான் ஆளாகணும். நம்ம சிவபெருமன ஐயனை நம்ம வேணும்னா நம்ம வேணும்னா தான் சாமி அந்த அண்டத்திலிருந்து இந்த பூவுலகத்தை வந்து ஐயா வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. ஒளி இந்த பூவுலகத்துக்கு வந்தால் தான் சாமி இருள் விளங்கும். இல்லைன்னா நம்ம இருளுக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருப்போம். ஜாதி மத பார்க்காதுங்க சாமி. இறைவன் நம்ம அப்பன் சிவபெருமான், முக்கன் முதல்வர், ஞான சிவகுரு ஐயனை நம்ம வேணும்னா கண்டிப்பா சாமி இந்த பூவுலகத்தை வந்து அவதாரம் எடுத்து வருவார் ஐயா சித்தர். 19வது சித்தர். அந்த ஒளி இந்த பூவுலகத்தை வந்து நம்மள எல்லா உயிர்களையும் காத்து ஜாதி மதம் எல்லாத்தையும் அழித்து நம்ம எல்லாம் ஒண்ணுதான் வந்து ஐயா வந்து நம்மளை வந்து வழி நடத்துவாங்க. இதுதான் சாமி உண்மையான இது வந்து நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சாமி. ஜாதியெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல உயிரையே பாருங்க. ஒரு உயிரை அன்பு காட்டுங்க. ஜாதி மதை காட்டி எல்லாத்தையும் வந்து காயப்படுத்தி தங்களே அழித்துக்கிட்டு எல்லாமே நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிருங்க சாமி. இது சாமி உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் சாமி. ஓம் நம சிவாய நமன். ஓம் நம சிவாய சரணம். ஓம் ஆதிபராசக்தி தாயே சரணம். ஓம் நம சிவாய.